கட்டு பணத்தை நீங்க என் கையில கொடுக்கும் போதே தெரிஞ்சு போச்சுமா. ஏதோ தப்பான வேலைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. பயப்படாத, ரிஸ்கான வேலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பொண்ணு மாதிரி என் வீட்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. ஆ, மிஸ்டர் கூத்தாடி, இப்படி சூடு. எப்படி நைனா என்ன மாதிரியே இருக்கா? யார் அது? தெரியலம்மா. என் வீட்ல இருக்கிற அந்த தேவிக்கு பதிலா உன் பொண்ணு ராணி கொஞ்ச நாளைக்கு வந்து என் வீட்ல தங்கி ஆள் மாறாட்டம் செய்யணும். நான் சொல்ற மாதிரி நடிக்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாதுமா. யோ, 5க்கும் 10க்கும் ரோட்ல பிச்சை எடுக்கிற உங்களுக்கு கட்டுக்கட்டா பணம் தரேன்னு சொல்றாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற. டேய், நீங்க 2 பேரும் ஆயுசுக்கு பிச்சை எடுத்தா கூட இவ்வளவு பணத்தை உங்க கண்ணாலேயே பார்க்க முடியாதுடா. ஓகேன்னு சொல்லி வாங்கியா, புத்திசாலித்தனமா பழச்சுக்க. ஐயா, 5க்கும் 10க்கும் ரோட்ல ஆடி கஷ்டப்பட்டாலும் நாங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கோம். படுத்தா தூங்கிடுவோம். ஆனா உங்க பேச்ச கேட்டு ஆள் மாறாட்டம் பண்ணா நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியாதுங்க ஐயா. ஏண்டா, எங்களுக்கு எல்லாம் நிம்மதியா தூக்கம் இல்லையா? போக்கத்தவனு நீ வாக்கணு, நாம போலாம். டேய், விடுங்க. சாச்சி, சாச்சி, அம்மா, விடுங்க. ஏய், விடுங்க என்ன. என்ன விடுங்க ஐயா. 4 பிரி பிரிக்கடா. நைனாவை அடிக்காதீங்க. ஏய், என் பொண்ணு. ஏன் நைனாவை விட ஏய் ராணி, சொல்லுங்க. நீ பயப்படாத. நான் சொல்ற மாதிரி நீ கேட்டு நடந்துக்கிட்டா ஓ நைனாவ நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். அவரை விட்டுடுறேன். சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஏன் நைனாவை ஒண்ணும் பண்ணிராதீங்க. அது அம்மா, அம்மா. குத்துவன். ஏடா மொட்டை, உன் பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையாடா? சும்மா சொல்லக்கூடாதுடா. இந்த காலத்து குழந்தைக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. நீ இருக்கிறியா மொட்டை? சங்கரபாண்டி, நீ ஸ்கூலுக்கு போய் அந்த தேவியை கூட்டிட்டு வா. இதோ கிளம்பிட்டேன். மொட்டைய பாத்துங்கடா. ஏய், சும்மாரு. எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். நான் தேவியோட அங்கிள். தேவிய வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன் மேடம். தேவி, இவரு உன் அங்கிளா? எஸ் மிஸ். அப்படியா? ஆபீஸ்ல பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் மேடம். அப்போ ஓகே. தேவி, நீ கிளம்பலாம். தேங்க் யூ மிஸ். வாடா செல்லக்குட்டி வா. ஏறடா செல்லக்குட்டி. உட்காந்துட்டியா? இப்போ எங்க போற பாண்டி நம்ம? வா, உனக்கே தெரியும்டா செல்லக்குட்டி. வா வாடா. இப்படியேதான் அப்பதுல இருந்து சொல்லிட்டு இருக்க. மாயா, நீ இங்க என்ன பண்ற? பாருங்க சிஸ்டர், கேள்விக்கு மேல கேள்வி கேக்குறா, பதிலே சொல்ல முடியல சிஸ்டர். நீங்க சொன்னபடி அவளை ஸ்கூல்ல இருந்து நான் கூட்டியாந்துட்டேன். இனிமே இவளை பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. போ சுண்டக்கோ. ஓ, மாயா தான் என்ன கூட்டிட்டு வர சொன்னாளா? ஆமா, எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வர சொன்ன? உன்னோட பிளான் என்ன மாயா? என் பிளான் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? சொல்றேன். அடடே, அப்படியே என்ன மாதிரியே இருக்க. உன் பேர் என்ன? ராணி, ஜான்சி ராணி. உன் பேர் என்ன? தேவி. எஸ் தேவி. உன்னை எதுக்காக கூட்டிட்டு வர சொன்னேன்னு தெரியுமா? எதுக்கு? இனிமே நீ தேவி இல்ல, இதெல்லாம் ரொம்ப தப்பு ராணி. இதுக்கெல்லாம் ஒத்துக்காத. நான் ஒத்துக்கலனா என் அப்பாவை கொன்றுவாங்க. தேவி, நீ என்ன மன்னிச்சிரு. வேணாம் மாயா, இது சூர்யாக்கும் துர்காமாக்கும் தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான். நீ
என்ன சுண்டக்கா சைஸ்ல இருந்துகிட்டு ரொம்ப தான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இரு. வேண்டாம். சங்கரபாண்டி, ஆ, முதல்ல இவங்க 2 பேருடைய ட்ரெஸ்ஸையும் மாத்தி போடணும். சரிங்க. ஓ, ஏய் ராணி வா. சொன்னா கேளு. வேண்டாம் சங்கரபாண்டி. ஒழுங்கு மரியாதையான வீட்ல கொண்டு போய் விட்டுரு. சூர்யாக்கும் துர்காமாக்கும் இது தெரிஞ்சா உன்னை உண்டி இல்லைன்னு பண்ணிடுவாங்க. தெரியும் போது பாத்துக்கலாம். நீ வா. ஏய் ராணி வா. ஏய் சுண்டக்கா வா. விடு. வாங்கறல்ல. என்ன எடக்கு பண்ண? வா. விடு. என்ன விடு? வாங்கறல்ல. போ. போய் உன் Dress கழட்டி கொடுப்பா. இங்க பாரு, நீ Dress கழட்டி கொடுக்கல ராணியோட அப்பனை கொன்னுடுவான். போறியா இல்லையா? போ. போய் Dress மாத்தி கொடுப்பா. ஏய் போ. போய் உங்க 2 பேர் Dressையும் மாத்தி போட்டுக்கங்க. போ. அச்சாசலாம் அப்படியே இருக்காங்க. சிஸ்டர், இதுல யாரு தேவி யாரு ராணின்னு ஒண்ணும் புரியலையே சிஸ்டர். நான் தான் ராணி. ஆனா இப்ப தேவி. ஓ, வெரி குட். நான் சொன்ன மாதிரி நீ நடிக்கணும். அப்பதான் உன் அப்பாவை, அதான் உன் நைனாவை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். புரிஞ்சுதா? சரி, நீங்க சொன்னபடியே நான் நடிக்கிறேன். என் அப்பா ஒண்ணும் பண்ணிராதீங்க. நாங்க சொல்றபடி கேட்டா உங்க அப்பா நல்லா இருப்பாரு. இல்லன்னா அவ்வளவுதான். சங்கரபாண்டி, ம், இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ம், ஸ்கூல் லீவுன்னு சொல்லி வீட்ல விட்டுடு. ம்? ம். சரிங்க சிஸ்டர். வா வா வா. நைனா கொய்னான்ட்டு வா. ராணி, டேய், அந்த குழந்தைய இழுத்துட்டு வா. சரிங்க மேடம். மாயா வேண்டாம் மாயா. ஏய் வா. போ. விடு. ஏய், டேய், இவளை கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு மலை உச்சியில இருந்து கீழே தள்ளி விட்டு இவளோட கதையை முடிச்சிருங்க. ஆ? என்ன பாக்குற? நீ என்ன அழிக்க பிறந்திருக்கிறதா சொன்னல, இப்போ ஒண்ணு நான் அழிக்க போறேன். எழுதிட்டு போ. சரிங்க மேடம். ஏய் வா. விடுறா, கத்தாம வா. விடுறா. லக்ஷ்மி, மேடம், நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? எல்லாமே ரெடி தான் மேடம். அங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டல, அதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே பக்காவா இருக்கு மேடம். நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க மேடம். சரி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அவங்கள அது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லு. சரிங்க மேடம். சிஸ்டர், உங்க ஃபேஸ் வேல்யூக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்குது. அத தவிர அந்த அம்மாவும் உங்களுக்கு ஃபேவரா தான் சொல்லுவாங்க. எதுக்கு கவலைப்படாதீங்க. வாங்க உள்ள போவோம். ம். அம்மா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு அம்மாவை பாத்துடலாம்ல. நீங்க உட்காருங்க, நான் சொல்றேன். உட்காருங்க சிஸ்டர். வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு எப்படியாவது பாத்துறணும். லக்ஷ்மி, மேடம், என்னாச்சு? அவங்க இன்னும் வரலையா? வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். சரி, வர சொல்லு. சரிங்க மேடம். இன்னைக்கு எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வச்சிடணும். என் தேவி மாக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. உடனே தேவி மாவை காப்பாத்தி ஆகணும். லக்ஷ்மி, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு. மாயாவையும் சங்கர பாண்டியனையும் நாளைக்கு வர சொல்லு. சரியா? சரிங்க மேடம். ஏய் டேய், என்ன விடுங்கடா.
அமைதியா வரணும் சொல்றதுக்கு. ஏய் சும்மா இருக்க மாட்டே, கத்த கூட கம்முனு வா. ஏய் ஏய் சும்மா இரு. ஏய் அடிச்சுடுவா கம்முனு வா. போங்க. என்ன விடுங்க விடுங்க ரெண்டு பேரும் அமைதியா இரு. விடுங்க விடுங்க என்ன விடுங்க ஏய் சும்மா இருக்க மாட்டே. நான் சொல்றேன்ல. சார் இன்னைக்கு அம்மாவை சந்திக்க முடியாது சார். என்னங்க இன்னைக்கு தானே அம்மா வர சொன்னான்னு நேத்து சொன்னீங்க. ஆமா சார், ஆனா அம்மா இன்னைக்கு முக்கியமான வேலையை வெளியில போயிருக்காங்க சார். பரவாயில்லம்மா, நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டே போயிடுறோம். அம்மா எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது மேடம். அதனால நீங்க வெயிட் பண்றதை விட போயிட்டு நாளைக்கு வாங்க. என்ன சிஸ்டர், இந்த சாமியாரை மீட் பண்றதுல ஏன் நமக்கு இவ்வளவு தடங்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது? பரவாயில்ல விடு, அவங்க ரொம்ப பிஸியான ஆள் இல்லையா? அவங்கள மீட் பண்றதுக்கு லேட் ஆனா என்ன? நம்ம கிட்ட தான் அந்த ராணி இருக்கால, அந்த ராணிய வச்சு துர்கா சூர்யாவை பிரிச்சு அந்த துர்காவை வீட்டை விட்டே துரத்தணும். ஓ நீங்க அப்படி வரீங்களா? அதுவும் கரெக்ட் தான் சிஸ்டர். அப்ப கிளம்பலாம். இந்த சாமியாருக்கு உங்களை பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கல அதிர்ஷ்டங்கட்ட சாமியார். நீங்க வாங்க சிஸ்டர் போலாம். மூஞ்சியா பாரு. விடுங்க ஏய் விடுங்க ஏய் சும்மா இரு. ஏய் விடுங்க அமைதியா வா. தேவிமா, 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 தேவிமா. விடு என்ன விடு ஏ விடு. தேவிமா, தேவிமா, ஏய் தூக்கி பாரு. வேணாம் வேணாம் வேணாம். தேவிமா, தேவிமா, தேவிமா. துர்காமா தேவிமா, 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 தேவிமா. ஐயோ, என் கனவுல வந்தது இதே இடம்தான். இந்த மலையில இருந்து தான் தேவிமாவை தள்ளி விட்டாங்க. தேவிமா, தேவிமா, ஐயோ தேவிமா, 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 தேவிமா. தேவிமா, தேவிமா எங்க இருக்கீங்க? தேவிமா, தேவிமா, ஐயோ, கடவுளே. அம்மா, அம்மா தாயே, என் குழந்தை எனக்கு திருப்பி கொடு. அவ எங்க இருக்கான்னு எனக்கு காட்டி கொடு. துர்காமா எங்க இருக்கீங்க? தேவிமா, நீ ஏடா பேசுற? நீ எங்க இருந்து பேசுற? நான் வீட்ல தாமா இருக்கேன். ஆமா நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க ஒரு இடத்துக்கு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். ஆமா, நீ இப்போ வீட்லயா இருக்க? ஆமாமா நான் வீட்ல தான் இருக்கேன். இன்னைக்கு ஸ்கூல் ஹாஃப் டே லீவு. அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க வீட்டுக்கு எப்ப வருவீங்க? நான் வந்துருவேன் 10 நிமிஷத்துல. இதோ இப்போ வந்துருவேன்டா. சரி சீக்கிரம் வாங்க. சரிம்மா, நான் இதோ வரேன். எனக்கு அப்படி ஒரு கனவு வந்துச்சு. இப்பவும் கனவுல வந்தது அப்படியே நடக்கும். ஆனா இப்போ தேவி வீட்ல இருந்து பேசுறா.
கனவுல வந்த மாதிரி ஒண்ணு நடக்கலையே, ஒரே குழப்பமா இருக்கே. சரி, முதல்ல வீட்டுக்கு போய் தேவியை பார்க்கலாம். சங்கரபாண்டி, இந்த ராணியை கூட்டிட்டு போய் சூர்யா ரூம்ல விடு. குடு, வா வா போ. அம்மா, என்ன தேவி எங்க? தேவி சாயங்காலமே ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாமா? துர்கா, தேவி மேல இருக்கா. சரி. தேவிமா, 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 தேவிமா. இவங்க தான் தேவி அம்மாவா? தேவி அம்மா போலீஸா? உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? உனக்கு ஒண்ணு ஆகாது. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லடா, நீ சாப்பிடு சாப்பிடு. ஏய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை தேவின்னு நம்பிட்டாங்க. குறிப்பா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் துர்கா கூட ஒன்னா பார்த்து தேவின்னு நம்பி ஏமாந்துட்டா. அந்த துர்கா நம்பி ஏமாந்துட்டான்னு சந்தோஷப்படக்கூடாது பாண்டி. அவளுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வந்தா கூட அது நமக்கு தான் பெரிய ஆபத்து. ஆமா, நம்ம புஷ் விஷயத்துல குடைச்சல் கொடுத்த மாதிரி இந்த குழந்தை விஷயத்திலயும் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான், நம்ம டப்பா டான்ஸ் ஆடிடும். அதுக்கப்புறம் இவங்க அப்பா சலங்கக்காரன் மோள அடிக்க நீங்க டபக்கு டபக்கு டபக்குன்னு ரோட்ல ஆட வேண்டியதுதான். ஏய், ஐயோ, என் வாய் வேற சும்மாவே இருக்க மாட்டேங்குது. சாரி சிஸ்டர், ஒரு ஃப்ளோல பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்லிட்டேன் சிஸ்டர். இத பாரு, இப்ப வரைக்கும் நான் சொன்னதை கேட்டு நீ நடந்துக்கிட்டதால துர்கா உட்பட வீட்ல இருக்கிற யாருக்குமே உன் மேல சந்தேகம் வரல. எல்லாருமே உன்னை தேவின்னு நம்பிட்டாங்க. இனிமேலும் நான் சொல்ற மாதிரி தான் கேட்டு நீ நடந்துக்கணும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. என் நைனாவை ஒன்றும் பண்ண மாட்டீங்கல்ல? நைனாவா நைனா நொய்னா, இங்க பார், நான் சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கிட்டேன்னா உங்க நைனாவை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். அப்படி இல்லாம நீ வீட்ல இருக்கிறவங்க யார்கிட்டயாவது நீ தேவி இல்ல ராணின்னு சொன்ன உங்க நைனா அவ்வளவுதான், அவரு டவுசர் கிழிஞ்சு போயிரு. ஜாக்கிரதை. வேண்டாம் வேண்டாம், என் நைனாவை ஒன்றும் பண்ணிடாதீங்க. யாருக்கிட்டையும் நான் தேவி இல்ல, என் பேர் ராணின்னு சொல்ல மாட்டேன். அந்த பயம் மனசுல இருக்கட்டும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அந்த தேவி எப்ப பார்த்தாலும் துர்காம்மா துர்காம்மான்னு அவ முந்தானிய பிடிச்சுக்கிட்டு அவ பின்னாடியே சுத்துவா. நானும் அப்படியே நடந்துக்கிறேன். கெட்டது போ. அதுக்கு எதுக்காக ஒண்ணு நாங்க ரீப்ளேஸ் பண்ணோம்? தேவியா இருந்துட்டு போகட்டும்னு நாங்க விட்டுக்கலாம்ல. சங்கரபாண்டி, இத பார், ஒன்ன வச்சுதான் அந்த துர்காவையும் சூர்யாவையும் நான் பிரிக்க போறேன். அதனால நான் சொல்றதெல்லாம் நீ நல்லா கேட்டுக்கோ. சரி, சொல்லுங்க. நீ அந்த துர்கா கிட்ட தேவி மாதிரி அப்படியே ஒட்டிக்க கூடாது. அப்ப நான் உங்களை அம்மான்னு கூப்பிட கூடாதா? நீ திடீர்னு அப்படியே அம்மானு கூப்பிடலனா அந்த துர்காவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் நீ அதை கட் பண்ணணும். துர்காவையும் சூர்யாவையும் ஒன்னு சேர விடக்கூடாது. அதனால நீ சூர்யா கிட்ட எனக்கு அந்த துர்காமாவை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் உங்க கூட தான் இருப்பேன், உங்க பக்கத்துல தான் படுத்துக்குவேன் அப்படின்னு நீ அடம் பிடிக்கணும். அப்படியே அந்யோன்யத்தை டெவலப் பண்ணணும். நான் அப்படியே பண்றேன். ஏன்னா அவ எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல, அவரை விட்டுருவீங்கல்ல. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா உன் நைனாவுக்கு ஒண்ணுமே ஆகாது. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் பண்றேன். என் நைனாவை விட்டுருங்க, அவரை ஒன்னும் பண்ணிராதீங்க. சரி, நேரமாச்சு. நீ ரொம்ப நேரம் எங்க கூட இருக்க கூடாது. ஆமாமா, நீ எங்க கூட இருக்கிறத பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசருக்கு டவுட் வந்துரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன சிஸ்டர், நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க, இத சொல்ல மறந்துட்டீங்க. என்ன? இங்க பாரு,
வீட்ல இருக்கிறவங்களுக்கு முன்னாடி எங்களை நீ பிடிக்காத மாதிரியே நடந்துக்கணும். பேர் சொல்லி தான் கூப்பிடணும். என் பேர் பாண்டி, அது பேரு தாரா. மாயா மாயா மாயாஜி. மாயா. கரெக்டா சொன்ன. நல்ல நேரத்துல நீ ஞாபகப்படுத்தின. இதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் உங்க கூடவே இருக்கிறேன். ஆனா என்னுடைய அருமை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. புரியுது. இத பார், சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? புரிஞ்சது. இப்ப போ. வா. அடியே துர்கா, நீ குழந்தைய வச்சுதானே இந்த வீட்டுக்குள்ள வந்த? அதே குழந்தைய வச்சு நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்டி.